ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளாக எல்லாருக்கும் என்னென்னா நம்ம நிறைய ஃபங்க்ஷன் வருது. அந்த டயத்தில் பூ வாங்கினோன்னா பூவோட விலை ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ எப்படா முன்னாடியே அன்னைக்கு கம்மியாக இருந்துச்சு, ஒரு 2 பாக்கெட் இந்த இதெல்லாமே இந்த ஜவந்தி எல்லாமே வாங்கி வச்சுருக்கலாமோ ஃப்ரிட்ஜில் அப்படின்னு தோணும். வாங்கி வச்சுருந்தா வாடி போயிருமே அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் வாடவே வாடாது. இந்த ரோஸு, இந்த ஜவந்தி பூ இதெல்லாம் வாங்கி கிட்டத்தட்ட 10-15 நாள் ஆக போகுது. வாடாததுக்கு ஒரே ஒரு காரணம் தாங்க, அந்த பூ மேலே இருக்க பாருங்கள், நான் போட்டிருக்க இந்த பச்சை அரிசி தான். இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸில் வச்சு நிறையா பச்சரிசி அள்ளி போட்டுட்டோம்னா பூ 1 மந்த் ஆனாலும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். இது எனக்கு ஒரு சிஸ்டர் சொன்ன டிப்ஸ் தான். நான் அதை ஃபாலோ பண்ணி பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. நானும் இப்போ தான் வச்சிட்ருக்கேன். அந்த பூ பார்த்திங்களா எப்படி இருக்குது பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக அழகாக இருக்குது பாருங்கள். அந்த மஞ்சள், நல்ல மஞ்சள் ஜவந்தி. இப்போ அம்மனுக்கு உகந்தது, ரொம்ப நல்லா இருக்குது. குருவுக்கு எல்லாருக்குமே வைப்பாங்க. மஞ்சளுங்கிறது மங்களகரமானது இல்லையா, ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் இந்த ப்ரௌன் ஜவந்தி, இது எனக்கு எப்போயாவது சீசனில் தான் கிடைக்குமா, இது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். நீங்களும் பூ வாங்கினா இந்த மாதிரி பச்சரிசியை யூஸ் பண்ணி அந்த பூக்கள் மேலே அப்படியே இந்த பச்சரிசியை போட்டு, இந்த நான் போட்டிருக்கேன் பாருங்கள், அந்த அரிசி மேலே தெரியுதா, இந்த மாதிரி தெரியுதா, இந்த மாதிரி பச்சரிசி போட்டு, இந்த பச்சரிசியை போட்டு இப்படி வச்சுட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நல்ல வீடியோட மீட் பண்ணுறேன். பாய்.